வணக்கம் மாணவர்களே, 8ஆம் வகுப்பு அறிவியலில் ஒளியியல் பாடத்தில் ஒளி விலகல் அதை ஒரு ப்ராக்டிக்கல் மூலமாக பார்க்க போகிறோம். ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது கதிர் விழும் புள்ளியில் குத்துக்கோட்டை பொறுத்து விலகிச் செல்லும் நிகழ்வே ஒளி விலகல் என அழைக்கப்படுகிறது. இது ஒளி விலகலோட டெஃபினேஷன். ஓர் ஊடகம் அப்படின்றது காற்று, காற்றிலிருந்து நீருக்கு வருகிறது. இப்போ காற்று அப்படின்றது அடர்வு குறைந்த ஊடகம், நீர் அப்படின்றது அடர்வு மிகுந்த ஊடகம். அப்போ போகும்பொழுது ஒரு புள்ளியில், அதாவது இந்த அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகுந்த ஊடகத்துக்கு வரும்போது ஒரு புள்ளியில் குத்துக்கோட்டை பொறுத்து விலகி செல்லும். அப்படி விலகி செல்லக்கூடிய நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒளி விலகல். இல்லை செயல்பாடு 6ல் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ணாடி முகவை எடுத்துக்கணும், அதில் பென்சிலை வைக்கணும். இப்போ பென்சிலில் நேராக தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதில் நீரை ஊற்றும் பொழுது எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். ஒரு கண்ணாடி முகவையை எடுத்தாச்சு, அதில் ஒரு பென்சிலை போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு வேறுபாடும் தெரியலை. அதில் நீரை ஊற்றுறோம். அதில் நீரை ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் பென்சில் எப்படி தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா பிளவுபட்டிருக்கு, பிளவுபட்ட மாதிரி தெரியுது. அதாவது அடர்வு குறைந்த ஊடகமான காற்றிலிருந்து அடர்வு மிகுந்த ஊடகமான நீருக்கு வரும்பொழுது அதன் பாதையில் விலகல் அடைகிறது. அதை தான் நம்ம ஒளி விலகல் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த ஒளி விலகல் காயின் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு காயினை போட்டிருக்கோம், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்போது நீரை ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காயின் எப்படி தெரியுது அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும், அதாவது விலகல் அடைந்து தெரிகிறது. இப்போ மேல் வழியாக பார்க்கும் பொழுது காயின் சாதாரணமாக இருக்குது, நீர் வழியாக பார்க்கும் பொழுது அது பெருசாக தெரியுது. இப்போ ஒளி விலகல் அப்படின்றது அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகுந்த ஊடகத்திற்கு வரும்போது அதன் பாதையில் விலகல் அடைகிறது. அதை தான் நம்ம ஒளி விலகல் அப்படின்ட்டு சொல்கிறோம்.